ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஆனதுலேருந்து எல்லா பக்கம் கூத்து தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன்னாரு. அப்புறம் வந்துட்டு ரஷ்யா உக்ரைன் போகிற நிறுத்த போகிறேன்னாரு. அப்புறம் போய் கொலம்பியாவோட பிரசிடெண்ட்டை போயிட்டு அலேக்கா தூக்கிட்டு வந்தார், கடத்திட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரீன்லேண்ட் எங்களுக்கு சொந்தம், நாங்கள் சண்டை போட போகிறோம்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காரு, காமெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கடைசியாக ஒன்று சொல்லியிருக்காரு, குடியுரிமை இருந்தால் மட்டும்தான் இனிமேல் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு. எனக்கு அப்போ தான் தெரியும் அமெரிக்காவில் வந்துட்டு குடியுரிமை இருந்தால் தான், குடியுரிமை இல்லைனாலும் ஓட்டு போட முடியுமா அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச எந்த நாட்டிலையும் அப்படிலாம் ஒரு சட்டம் இருக்காது. அப்படி அமெரிக்காவில் குடியுரிமை இல்லைனாலும் ஓட்டு போட முடியுமாங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ அது போக என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தபால் ஓட்டுகள் இருக்கு இல்லையா, ஸோ தபால் ஓட்டுகள் வந்துட்டு எல்லாத்துக்குமே எலிஜிபிள் கிடையாது. இனிமேல் வந்துட்டு அதிகமாக நோய்வாய்ப்பட்டவங்க, வயசானவங்க, ஆர்மி பீப்புள்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான். மிச்சவங்க எல்லாத்துக்குமே நேரடியாக வந்துட்டு போலிங் பூத்தில் தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு ஒரே ஒரு நாள் தான் எலெக்ஷன் நடக்கும், முடிச்சிருவாங்க. பட் ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது, ஒரு 2 நாள் நடக்கும் எலெக்ஷனே. ஓகேங்களா, திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நடக்கும் எலெக்ஷன்ஸு. அது பேசிக்காக அது ஃபார்மர்ஸை பேஸ் பண்ணி அந்த எலெக்ஷனே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 நாள் கிட்டக்க எலெக்ஷன்ஸ் நடக்கும், எல்லோரும் வந்து ஓட்டு போட்டு போகணுங்கிறதுனால. அதனால் டைமிங் இருக்குதுங்கிறதுனால இவங்களுக்கெல்லாம், அதாவது இவங்களை தவிர மிச்சவங்க எல்லோரும் நேரில் வந்து ஓட்டு போடுங்கிற மாதிரியான கான்செப்டை கொண்டு வர்றதுக்கு ட்ரம்ப் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இனி நிறையா விஷயங்களை பார்க்க முடியும் ட்ரம்ப்போட. இனி 2 வருஷம் ஆட்சி இருக்குது. இந்த 2 வருஷம் ஆட்சியில் இனி நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் தான் நான் நம்புகிறேன். இனி நீங்கள் வேறு என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள். அமெரிக்காவில் என்னென்னலாம் மாற்ற முடியும், அதிரடிகளில் என்ன காமிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள்.